श्रीशैले सदया पात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रंजता मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य तरणौ शरणं प्रपद्ये ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கோபிகாம்ச நிகிதைகபாகவே ஹேமவேத்ரமிதரேண பிப்ரதே ராஜகோபபபுஷே நமோஸ்துதே சம்பகாட விநிவாசினே கரே புத்திமுக்திமகரந்த பூஜிதம் பக்த சித்த கலஹம்ச சேவிதம் கோபிலாதி முனிபிருங்க பூஜிதம் ஸ்ரீஜம்பகேச பதபங்கஜம் பஜே. அருமையான ஸ்ரீ ராஜகோபாலன், ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த செங்கமலத்தாயாரினுடைய அன்பிற்கு பாத்திரமானவனான ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் பங்குனி பிரம்மோத்சவத்திலே அழகாக நடத்தி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். 5 நாள் உற்சவம், பஞ்சமுக அனுமார், 5 முகங்கள் நம்ம எப்படி காப்பாற்றுகின்றன அப்படின்னு எல்லாமே விஷ்ணுவினுடைய அம்சம்தான், எல்லாமே கோபாலன் தான், எல்லாமே கண்ணன் மயன்தான். அப்படிங்கிறத தான் இந்த பஞ்சமுக அனுமார் வாகனம் நமக்கு காட்டி கொடுத்தது. ஏன்னா எல்லாத்துலேயும் அந்தர்பகிச்ச நாராயணகா, நாராயணா ஏவேதகம் சர்வம்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட அந்த நாராயணன் இல்லாத இடம் எங்க இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்காம தான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தான் பெரியவாள்லாம் சொல்றா. அப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த கோபாலனுடைய பிரம்மோத்சவத்துல 6ஆம் திருநாள் மிக பெரிய அருமையான வாகனம். அதுக்கு வேற கண்டவேர் அகண்ட பட்சி அப்படின்பா, கண்டவேரண்ட பட்சின்னு சொல்லுவான். அதாவது உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்தது விலங்குல அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் யானைம்பா, சில பேர் சிங்கம்பா, பறவைகளை சொல்லவே மாட்டா. ஆனா யாழி அப்படிங்கிற ஒரு வாகனம் ஸ்ரீரங்கத்துல கூட பெருமாள் யாழி வாகனத்துல ஏழுவார். யாழி பிளிர்விழ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யாழி வாகனத்துல நம்பெருமாள் அப்படியே மேல ஏறின்னு இருக்கிற அழக பார்த்தோம்னா கண்கொள்ளா காட்சி. அந்த யாழிய விட 100 மடங்கு பலம் உடையது எது அப்படின்னா கண்டபேரண்ட பட்சி. இந்த கண்டபேரண்ட பட்சி அவ்வளோ பெரிய வலிமை. அது என்ன பண்ணுமா, தன்னுடைய கொம்புனாலேயே யானையே தூக்கிண்டு போய் சாப்பிடுமா. இதுக்கு எங்கடா ஓம அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோம்னா நிறைய கோபுர வாசல்ல கண்டபேரண்ட பட்சியோடைய இதெல்லாம் இருக்கு, அந்த சித்திரம் எல்லாம் வரைஞ்சிருக்கா. ஏன்னா பெருமாள் அதோட பலமுடையவன் அப்படின்னு தெரியறதுக்கு. ஆனா அந்த ஸ்ரீரங்கத்துல கண்டபேரண்ட பட்சி கிடையாது. கண்டபேரண்ட பட்சி எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் அப்படின்னா அது மன்னார்குடி ராஜகோபாலனுடைய க்ஷேத்திரம். இது என்னத்துக்கு சொல்றதுன்னா, அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு சர்வசாதாரணமா இருந்துட்டு 18 நாள் போற நடத்தி எல்லாரும் இந்த சைடும் எல்லாருக்கும் காணா போயிட்டா. இருந்தாலும் அந்த 5 பேரை காப்பாத்தினால ரட்சகன் அப்படின்னு நிலைநாட்டினான் இல்லையா அந்த தேர்தட்டுல இருந்துட்டு. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள். யாரெல்லாம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிப்பவன் யார் அப்படின்னா அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். இததான் ராமாவதாரத்துல அந்த காக்காசுரன் சரணடைஞ்ச உடனே சீதா தேவிக்கு அவ்வளவு அபவாதம் பண்ணிருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துண்டு அந்த எம்பெருமான் ராமன் ரட்சிக்கிறான். சரணம்னு சொன்னவாளை ரட்சிக்கிறான். ஏன்னா சீதா தேவி கூட இருந்ததுனால. அதனாலதான் சீதா தேவி சொல்றா ராவணனை பார்த்து,
எங்கேயாவது அவன்கிட்ட போய் சரணம்னு சொல்லிடுறா, நீ செஞ்ச தப்பெல்லாம் பார்க்க மாட்டான்டா அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள்லாம் சொல்லி பார்க்கிறா. இருந்தாலும் ராவணன் கேட்கல, அதனாலதான் அழிந்து போனான் அப்படிங்கிறடைய சரித்திரம். அப்படிப்பட்ட கண்ட பேரண்ட பட்சியினுடைய வாகனத்துல எதுக்குடா பெருமாள் ஏழ்றார் அப்படின்னா, உலகத்திலேயே வலிமை உடைய கண்ட பேரண்ட பட்சியிலேயே நான் தலைவனாக இருக்கேன்னா, அப்படிப்பட்ட தலைவனாக இருந்து கொண்டு நான் என்ன பண்றேன்னா உங்களை எல்லாம் கடாட்சிக்கின்றேன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக 6ஆம் திருநாள்ல கண்ட பேரண்ட பட்சி வாகனத்துல எம்பெருமான் சர்வ அலங்கார பூஷிதனாக நமக்கெல்லாம் ராஜா அலங்காரத்துல அப்படியே ஒரு காலை அப்படியே மடக்கிண்டு இன்னொரு காலை அப்படியே தொங்க விட்டுட்டு இருந்தா அது ஒரு ராஜா அலங்காரம். அப்படியே அந்த ஒரு கண்ணனுக்கே உரிய அந்த அப்படியே அந்த தேவகி அப்படியே அந்த பரிவட்டம் கட்டி விடுற அழகு இருக்கு. அதை எங்க பார்க்கலாம்னா அந்த தீட்சிதனுடைய கைவண்ணத்துல கண்டபேரண்ட வட்சியில பெருமாளுடைய பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவா. அந்த கேசத்துல அவன்கிட்ட இருக்கிற அந்த பரிவட்டத்தினுடைய அழகுல நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அருமையான அந்த கண்டபேரண்ட பட்சிய நம்ம ஸ்லோகத்தின் மூலமாக அனுபவிக்கலாம். மாதங்கச்ச மிருதிகாதிபச்ச சரபோகேரண்ட பட்சி திசே தேசுத்தர உத்தரோதி கபலோ லோகேஷு விக்வாயதே சோயம் பட்சிவரோ மகாபுருஷ சம்பந்தா திருதே நஸ்திரகா ஸ்வத்யோகர்ஷ இதித்வதங்கிரி கமலம் சுவாமின் நவாத்சி ஸ்வயம். அதுல என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னா, விலங்குகளில் பெரியதும் பலமுள்ளதுமானது யானைன்னு கருதப்படுறது. யானையோட பலம் எதுன்னா சிங்கம். அந்த சிங்கத்தையோட பெருசு யாரு அப்படின்னா சரபம் என்கிற யாழி. அவையெல்லாம் விட மிக பெரிய பலம் உடையது யாருன்னா கண்டபேரண்ட பட்சி. அது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்ததுதான். அப்படிப்பட்ட பெரிய பட்சியான கண்டத்தையே தனது வாகனமாக பெற்றதால் கோபாலன் அந்த பசுமாடுகளை மட்டும் இல்ல நம்ம எல்லாரையும் ரட்சிக்க கூடியவனாக சாந்த சொரூபியாக நம்முடையவனாக இருப்பவனாக இருக்கின்றான் அந்த கோபாலன் அப்படின்னு எல்லாரையும் காக்க வல்ல மகாசக்தி படைத்தவனாகின்றான். அப்படி இருக்கிறவனுடைய பாதாதி கேசத்தை பார்த்துட்டோம். பாதாதி அவனுடைய திருவடியே சரணம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பட்சிக்கும் ஏற்றம் அடைகிறது. ஏன்னா அவனுடைய திருவடி இந்த பட்சி மேல படுறதுனால இதுவரை தாந்தா உயர்ந்தவன்னு அந்த பட்சி நினைச்சது. நம்மையுடைய உயர்ந்தவன் ஒருத்தன் இருக்கான், அவன்தான் ராஜகோபாலன், அவனுக்கு போய் நான் வாகனமாக இருக்கேன் அப்படின்னு எப்படி கருடாழ்வார் பலம் மிகுந்தவன் வாகனமாக மாறினோட அந்த கருட வாகனத்துக்கே ஏற்றம் ஏற்பட்டது போல இந்த கண்டபேரண்ட பட்சி வாகனத்துக்கும் ஏற்றம் ஏற்பட்டது அப்படின்னு பெரியவா சொல்றா. அப்படிப்பட்ட அருமையான வாகனத்துல எம்பெருமான் 6ஆம் திருநாள்ல எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அருமையான வாகனம் 7ஆம் நாள் பல்லக்குல எம்பெருமான் அருமையா சேவை சாதிக்கிறான். அதனுடைய ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம். புரோன்மீல நவரத்தன கேமசிபிகாம் முக்தாதரையர் மண்டிதாம் புல்லத் பல்லக மல்லிகாதி சுமனோதாம பிரமாகுதீம் அத்யாசீனமுபாஸ்மகே மிருகத்ருசாம் கந்தர்ப சந்தீபனம் சௌந்தர்யேன சுகந்தமாதி அரசாலாம் பம்புமாம் சம்பரம். தங்கமயமான தகடுடன் ஒரு பக்கம் முழுவதும் முத்துச்சரங்கள் தொங்க, மறுபக்கம் பல்வேறு பூங்கொத்துக்கள் நறுமணத்தை பரப்ப, பல்லக்கு முகப்பில் மல்லிகை பந்தல் போன்ற ஜோடிப்பு பகவானை சுமக்கும் அதற்கு பூப்புருவமாக தோன்றுகிறதே. இந்த அழகிய பல்லக்கிலே ஒரு சுந்தரமான புருஷன்தான் உட்கார வேண்டும், அதுவும் அவன் புவன சுந்தரனாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவன் பரமபுருஷனாக எல்லாருக்கும் தலைவனாக தேவாதி தேவனாக எல்லார் ஆண்கள் பெண்கள்னு எல்லாரையும் அவன் மேலே பக்தி கொள்ளும் அளவிற்கு சாதாரண புருஷனாக தெரிகின்றானே கோபாலன்.
அப்படியே மாடுகளை மேய்ச்சின்ற கண்ணனா தெரிகிறானே, இவ்வளவு பெரிய பலம் உடையவன் கண்டபேரண்ட பட்சியில பார்த்தோமே, அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கானா நம்மளுக்கு சுலபமா இருக்கானே. மன்னாருடைய போனா கோபாலனா நமக்கு காட்சியளிக்கிறானே, பிருகுமுனிவருக்கு காட்சியளித்தானே, அப்படிப்பட்ட கண்ணன் இல்லையா? கோபுரலையருக்கு காட்சியளித்தானே, அப்படிப்பட்ட கண்ணன் இல்லையா? அப்படின்னு சொல்லி இந்த 7ஆம் நாளுடைய பல்லக்கு வாகனத்தை அருமையா அனுபவிக்கிறார். இதேதான் நம்மாழ்வாரும் என்ன சொல்றார்? பூசும் சாந்தேன் நெஞ்சமே புனையும் கண்ணின் எனதுடைய வாசகந்தை மாலையே வான் பட்ட அடையும் மகுதே அப்படின்னு அருமையான பாசுரத்துல ஆரம்பிக்கிறார். அதுல எப்படின்னா, எம்பெருமானுக்கு புனையும் மாலை இருக்கே, அது என்ன சொற்கள், ஆடை, அணிகலன் எல்லாமே மாலை தான். அதனாலதான் எல்லா ஆண்டாலே என்ன பண்றா? பாமாலையால சொல்றா. தொண்டனடிப்படி ஆழ்வார் என்ன பண்றார்? திருமாலையால சூடுறார். இப்படி எல்லாரும் சூடுறது என்னத்துக்கு அப்படின்னா, அந்த எம்பெருமான் அந்த புஷ்ப பல்லாக்குல அப்படியே இருக்கிற அழகு, அந்த பரமபுருஷனுடைய அழக நாமெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, திருவிருத்தம் ரிக்வேதத்தினுடைய சாரமாக, இப்ப சாமவேதம் பார்த்தோம், அடுத்த ரிக்வேத சாரமும் அவன் தானே. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அருமையான பாசுரத்துல சொல்ற, சூட்டு நன்மாலைகள் தூயனையேந்தி விண்ணோர்கள் நீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஒரு மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்தது விலேற்றுவன் கோட்டிட ஆடின கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே அப்படின்னு அந்த எம்பெருமான் பரமபதத்துல நித்திய சூரிகள்லாம் தூய்மையான தீர்த்தத்துல மட்டும் இல்ல, அவனுடைய சூட்டுவதற்கு தக்க அழகிய மாலைகளை கைகளிலே ஏந்தி கொண்டு நின்ற அழகிய தூபத்தையும் சமர்ப்பிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கோபாலன் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த கோபாலன் எப்படி எல்லாம் நமக்கு காட்சியளிக்கின்றான் அப்படின்னா, அந்த புஷ்ப பல்லாக்குல ராஜ அலங்காரத்துல அப்படியே நம்ம எல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கின்றான். அப்படியே ராஜாதி ராஜனாக அன்னைக்கு காலம்பரதான் நாயக்கரவனுடைய அலங்காரத்துல போறான் பல்லாக்குல. அப்படிப்பட்டவன் ராஜாவாக வரான். ஏன்னா அடியார்க்கு எளியன் அப்படிங்கிறத காட்டணும். அவன் நாயக்கன் 700 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பண்ண கைங்கரியத்தை நான் இன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு அவனுக்காக நான் நாயக்கர் அலங்காரத்துல காலையில போயிட்டு அதை காமிச்சதுனால அவன் என்ன ஆயிடுறான்னா ராஜாவா ஆயிடுறான். யாரு ராஜாவாயிடுறான்? ராஜாதி ராஜனாக, ராஜர்களுக்கெல்லாம் ராஜனாக, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக ஆயிடுறான். அதனாலதான் முதல் 2 லைன்ல நம்மாழ்வார் என்ன இந்த பாசுரத்துல சொல்றான்னா, பரமபதத்துல இருக்கிற நித்திய சூரிகள் தூய்மையான தீர்த்தத்தினாலேயோ பூக்களனால என்ன அர்ச்சிக்கிறா. இங்க இருக்கிற திருவாய்பாடிக்கு நான் ஏன் வரேன் அப்படின்னா, அவ எனக்கு வெண்ணெய் கொடுக்குறாளே, அந்த வெண்ணெய் எனக்கு பரமபதத்துல கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டும் இல்ல, நப்பின்ன இங்கதானே இருக்கா. அந்த நப்பின்ன பிராட்டிய நான் சாதாரணமாவ நான் மணந்துட்ட 7 எருதுகளை நான் வென்று நான் மறந்திருக்கேன். அப்படிப்பட்ட நப்பிண்ணையை நான் பார்க்கணும், இந்த வெண்ணையை நான் விழுங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருவாய்ப்பாடியான அந்த மன்னார்குடி செம்பகாரண்ய கஷேத்திரத்துக்கு வர்றார். அப்படிப்பட்ட அந்த பூச்சூட்டல் அப்படிங்கிறதுக்கு பெரியாழ்வாரை தவிர வேற யாரு கோபாலனை ரசிக்க முடியும்? ஏன்னா தன்னுடைய பொண்ணையே அந்த கோபாலனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தா. உடனே எல்லாரும் கேட்கலாம், ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவன் மாட்டுக்கு கோபாலன் சொல்றானேனா? அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தது பெரிய பெருமாளுக்கு. பெரிய பெருமாளை எல்லாரும் எப்படி பாக்குறா? கண்ணனா தான் பாத்திருக்கா. அந்த கண்ணன் யாரு? நம்ம கோபாலன் தான். அதனாலதான் முதல் பாசுரத்திலேயே இதுக்கான பிரமாணம் வருது. ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திருந்து உன் கரிய திருமேனி வாட பானையிற் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் திருப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்டவாராய். செண்பக பூச்சூட்டவாராய்ன்னு தான் ஆரம்பிக்கிறார். செண்பகாரண்ய கஷேத்திரம் யாரு? நம்ம வாசுதேவபுரி, நம்ம ராஜகோபாலன் இருக்கிற இடம். அந்த செண்பகாரண்ய கஷேத்திரத்துல தானே இந்த வனமே செண்பகாரண்ய கஷேத்திரமா தானே இருந்தது. அப்படிங்கிற பெரியாழ்வார்க்கு இந்த செண்பக பூன்னு முதல்ல போடணும்னு தோணுது. ஏன் மல்லிகையை போடக்கூடாதா? ஏன்னா அவர் கண்ணனா பாக்குறார். எங்க கண்ணன் இருந்தாலும் எங்க ராஜகோபாலன் இருந்தாலும் அந்த இடத்துல செண்பக மலர் தான் இருக்கும். அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரமாணமா நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இது இந்த 10 பாசுரத்துல அடுத்தது 6வது பாசுரத்துல பார்த்தோம்னா, எருதுகளோடு பொருது ஏதும் லோபாய் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய்
தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூ சூட்டவாராய். புன்னை மரம் எந்த வாகனம் நம்ம தான் பார்த்தோம். புன்னை வாகனத்துல எம்பெருமான் எப்படி வந்து அந்த கோபிகையர்களுக்கெல்லாம் அவெல்லாம் வந்து தன்னுடைய ஆத்மாங்கிறது உயர்ந்தது, இது உடல் சம்பந்தம் பெறாததுன்னு அவ என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சாலோ அப்ப அந்த எம்பெருமான் காட்சி அளித்தான் இல்லையா, புண்ணிய வாகன ரூபனாக வேணுகா நாயகனாக காட்சியளித்தான்ல. அந்த புன்னை பூச்சூட்டவாராய் அப்படின்னு சொன்னதுனால இதுவும் கோபாலனுடைய சம்பந்தப்பட்டதுதான். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பண்ணார். கடைசியா 10வது பாசுரம் எல்லா பூவை பத்தியும் பேசினார், அதோட விட்டுற வேண்டியதான. 10வது பாசுரத்திலையும் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. செண்பக மல்லிகையோடு செங்கழி நேர் இருவாட்சி என்பகர் பூவும் கொடந்தேன் இன்று இவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானே ஆட்சி மகுந்துரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பற்றவிரான் சொன்ன பத்தே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதோ செண்பக மல்லிகை, செங்கழி நீர். செங்கழி நீர்னா என்ன? கமலம். கமலம் பூல யார் வந்தா? அந்த செங்கமல தாயார் வரலையா? அடுத்தது செங்கமல தாயார் திருவோடு சேர்ந்த அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை, அந்த செங்கமல தாயாரோடு கூடிய அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலனையும் இந்த இடத்துல கொண்டு வந்துற. அது மட்டும் இல்லாம இருவாட்சி பூவையும் இந்த இடத்துல கொண்டு வந்து இப்பூச்சூட்டுகளை எல்லாம் சூட்டிக்கொள்ள வருவாயா வருவாயான்னு அந்த யசோதை எப்படி கண்ணனை கூட்டுண்டே இருந்தாலோ அந்த பாவத்துல பெரியாழ்வார் கூட்டாராம். அதனாலதான் என்ன பண்றாருன்னா, பெரியாழ்வாரை மட்டும் கடாட்சிக்கல அந்த எம்பெருமான், அந்த பெரியாழ்வாருடைய பெண்ணான ஆண்டாளையும் என்ன பண்ணாருன்னா கல்யாணம் பண்ணிட்ட. அந்த பெருமாளையே மணவாளனாக ஏற்றுக்கொள்ள தகுதி படைத்தவராக அந்த பெரியாழ்வாரை ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு அவரை உயர்த்தினது எது அப்படின்னா இந்த பாசுரம் தான். அப்படிப்பட்ட அந்த செண்பக பூமாலை யாருன்னா அந்த கோபாலன் தான். அப்படியே அழகா அந்த வண்ண புஷ்ப அலங்காரத்துல நேத்திக்கு வந்து ராஜ அலங்காரத்துல அந்த அழகா எம்பெருமான் எப்படி வந்து ராஜாதி ராஜனாக அடியாருக்கு எளியனாக அடியாருக்கு அடியனாக அந்த பெருமாள் வந்து நேத்திக்கு காட்சியளித்தார் அப்படின்னு சொன்னோம்னா மிகையாகாது. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து பிரமாணம். அடுத்தது அருமையான 8ஆம் திருநாள். இன்னைக்குதான் ரிஷ்யமுக பர்வதம். அந்த ரிஷ்யமுக பர்வதத்துல எம்பெருமான் எப்படி காட்சி அளிக்கிறான் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து சாஸ்திரிகளுடைய ஸ்லோகத்தினோட நம்ம முதல்ல அனுபவிப்போம். அதுக்கப்புறம் ராமாயண பிரமாணத்தோட இன்னைக்கு முடிச்சுப்போம். இன்னைக்கு சிம்ம வாகனமும் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பூதாத்மா விஹரே பதாப்ஜாஜசாசீதாதே பிராககம் பீதா பீதிதமப்ய தர்சம் அததம் சீதா வியோகாதுரம் யோசாநேக சகஸ்ரமண்டலம் அணிபூஷாயுதோ மேதுனா சேவ்யா சாவிதுருஷ்ய மூகசிகரீகம் சாகதம் சேவதே. அருமையான இந்த ரிஷ்யமுக பர்வதமே. ரிஷ்யமுக பர்வத்தை பார்த்து இந்த ஸ்லோகம் அமையிறது. உனக்கு ஏன் இத்தனை வியப்பு? இவன் தான் ராமன், இப்பொழுது கிருஷ்ணன் இங்க கண்ணனா இருக்கான். இந்த கண்ணன் வந்து என்ன பண்ணானா நேற்றுக்கு வரலையும் கிருஷ்ண லீலையா பண்ணிட்டு இருந்தான். அவன் பண்ணாத லீலைகள்லாம் கிடையாது. இருந்தாலும் அவன் ராமனாக இருந்ததுதான். ஏன்னா வேதத்தின் விடுபொருளாக ராமனாக இருந்ததுதான் கிருஷ்ணனே உயர்வா நினைக்கிறான். அப்படிப்பட்ட ராமனாக இந்த ரிஷ்யமுக பருவத்துல இருக்கான். அதே ராமன் தானே, அவன் தானே கிருஷ்ணன். ராமனாக வாழ்ந்து காட்டி கிருஷ்ணனாக உபதேசம் பண்ணான் இல்லையா? அப்படிப்பட்டவன் இல்லையா? அப்படிப்பட்ட கானகத்திலே முன்பு முனிவர்கள் வந்து அரக்கர்களால துன்பப்பற்றும் பொழுது விஸ்வாமித்திரர் முனிவர் மட்டும் இல்ல, அத்தனை முனிவர்களுக்கும் யாகத்திற்குரிய பாதுகாப்பிற்காக அந்த எம்பெருமான் எப்படி இளையாழ்வாரோட சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமான என்று எம்பெருமான வந்து என்னைக்கும் பிரியாம இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியது யாருன்னா அந்த ஆதிசேஷன் இல்லையா? அந்த ஆதிசேஷன் லட்சுமண முனிவராக அந்த என்ன முனிவர் தான். ஏன்னா அவர் வந்து எக்காரணத்து கொண்டோ வேற எந்த சைடும் பார்க்க மாட்டாரா, ராமனுடைய பாதுகாப்பே குறி.
அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ராமன் வந்து லட்சுமணனோடு கூடிய அந்த யாகத்தை பாதுகாக்க முடியும் போது, அப்ப வந்து பாதுகாத்த பிறகு அதனுடைய பாத தூசினால என்ன பண்றாருன்னா ஒரு கல்லை பெண்ணாக்குறார். யாரு? அகலிகை. அகலிகைய வந்து கல்ல வந்து சாபத்தினால கல்லா இருந்த அகலிகையை வந்து பெண்ணாக மாற்றி அவளுக்கும் மோட்சத்தை தருகின்றான் அந்த எம்பெருமான் இல்லையா? அந்த சாதாரண கல் எதனால மோட்சம் அடைந்தது? திருவடி பாதம். அதனாலதான் பெருமாளை பார்க்கும் பொழுது பெருமாளுடைய திருமுகத்தை பார்க்கிறோமோ இல்லையோ, திருவடியை பார்த்தோம்னா நமக்கு மோட்சம் சித்தி. அவன் நம்மளை பார்த்துறான் அப்படிங்கிறதனுடைய வைபவம் தான். அப்படிப்பட்ட அந்த கல்லினுடைய பிறந்த வீடாக இருக்கிற ரிஷியமுக பர்வதமே அவன் வந்து கம்சனுக்கு எதிரியான கிருஷ்ணன் இந்த கோபாலனை வந்து முன்பு ஏகபத்னி விரதனான அவனை இப்பொழுது கோபிகைகளால் சூழப்பட்ட இவனை நன்றி கடனாக சேவிக்கிறதா? முந்தி வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா ஏகபத்னி விரதனாக இருந்தான். அந்த ஏகபத்னி விரதனாக இருக்கும் பொழுது என்னவாக இருந்தான்? ராமனாக இருந்தான். ரிஷியமுக பர்வதத்துல பட்டாபிராமனாக எல்லாருக்கும் சேவை கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த சேவையை வந்து கொடுத்த அவன் வந்து இப்ப கிருஷ்ணனாக இந்த ரிஷிமுக பர்வதத்துல இருந்துட்டு, ஆனா நான் வந்து ஏகபத்னி விரதனாக இருந்தேனே, ராமனாக இருந்தேனே அப்படின்னு சொல்றான். ஒரு விதத்துல கிருஷ்ணனாக காட்சியளிக்கிறான், ஒரு விதத்துல ராமனாக காட்சியளிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ரிஷிமுக பர்வதம் எனக்கு 2 சேவையும் கொடுத்தவன் அந்த எம்பெருமான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கடனா இருக்கா. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அருமையா இருக்க. இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பெருமாள் எப்படி இருக்கார் ரிஷிமுக பருவத்துல அப்படின்னா பட்டாபிராமனாக தான் இருக்க. எப்படா எல்லாரும் யோசிக்கணும், ரிஷியமுக பருவத்துல ராமர் மட்டும்தானே இருந்தார், சீதையே இல்லையே, அப்புறம் எங்க பட்டாபிஷேகம் வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். உடனே வந்து சந்தேகம் வந்தா ராமாயண பிரமாணத்தை தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ரிஷியமுகம் பர்வதம் நடந்த இடம் எங்க இருக்குன்னா கம்பி பகுதியில இருக்கு. அது வந்து மைசூர் கிட்டக்க இருக்கு. அந்த இடத்துலயும் பட்டாபிராமராக தான் இந்த பெருமாள் வந்து காட்சியளிக்கின்றார். அந்த விதமாக இன்னைக்கு எப்படி இருப்பாருன்னா ஒரு இடது கால அப்படி மடக்கி வச்சிருப்பார் கோபாலன், வலது கால தொங்க விட்டுட்டு இருப்பார். அப்புறம் ஒரு கையில வந்து வில்ல எடுத்துட்டு இருப்பார். எப்போதும் செண்டு வச்சுட்டு இருக்கிற அந்த கையில இன்னைக்கு என்னவா இருக்கும்னா அம்பு இருக்கும். அப்படிப்பட்ட அருமையாக அந்த வடுவூர் ராமனுக்கே போட்டியாக ராமாவதாரத்துல பட்டாபி ராமராக இன்னைக்கு வந்து அருமையா அந்த பெருமாள் வந்து காட்சியளிப்பார். இத வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு கேள்வி வரும், ஏன் பட்டாபிராமர் எப்படி அப்படின்னா வாலிங்கிற ஒரு பெரிய பலவான வந்து வென்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிற யாரு? ராமர். அந்த ராஜ்யமாகி வாலிக்கு எல்லா காரியம் எல்லாம் முடிஞ்சிடுறது. அப்ப வாலி, அங்கதன், ஹனுமார், அப்புறம் வந்து ஜாம்பவான், இப்படி எல்லாரும் சேர்ந்துட்டு ராமரை வந்து பார்க்க வர. அப்ப வாக்க வரும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஆச்சாமரத்தை உடைச்சு அந்த ரிஷியமுக பர்வதத்துல ஒரு மரத்தை வந்து ஆசனமாக மேல போடுற. இவாள்லாம் நின்றுட்டு இருக்கா லட்சுமண ஆழ்வாரோட. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரிஷியமுக பர்வதத்துல இவா எல்லாருமே இருப்பார். லட்சுமணன் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார், சுக்ரீவன் இருப்பார், அங்கதன் இருப்பார், இப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய, ஈவன் ஜாம்பவானும் இருக்கலாம். இப்படி எல்லாரும் இருக்கக்கூடியவா வந்து எல்லாரும் வந்து பெருமாள்கிட்ட வந்து வேண்டா, நீங்க வந்து சுக்ரீவனுக்கு வந்து ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றார். அப்ப வந்து பெருமாள் வந்து தர்மத்தை உபதேசிக்கிறார். குழந்தாய், யார பார்த்து சொல்றார்? சுக்ரீவனை பார்த்து சொல்றார், குழந்தாய் நான் பித்ருவாக்கிய பரிபாலனம் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால நான் ஒரு நாட்டுக்கு வரக்கூடாது, ஒரு கிராமத்திலேயோ நகரத்திலேயோ நான் பிரவேசிக்க கூடாது. ஏன்னா நான் வந்து 14 வருஷம் காட்டு வனவாசம் செய்கிறேன்னு நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு அந்த ராமபிரான் எப்படி வந்து சத்திய விரதனாக இருந்தாங்கிறது இந்த இடத்துல வந்து அவருடைய அந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு தெரியறது.
அப்படி வந்து அந்த எம்பெருமான் வந்து அவ்வளவு இதுவா இருக்கானா, அதனால நான் வரக்கூடாது, அதனால வந்து நீங்கெல்லாம் அந்த அபிஷேக மகோத்சவத்தை வந்து நன்னா நடத்துங்கோ அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம சுக்ரீவனை பார்த்து, மித்திரா நீ மட்டும் இல்ல, இந்த அங்கதன் யாரு தெரியுமா, உன்னுடைய அண்ணாவுடைய பையன், அதனால யுவராஜ பட்டாபிஷேகம் இவனுக்கு பண்ணி கொடுன்னு ஒரு பட்டாபிஷேகத்துக்கு இன்னொரு பட்டாபிஷேகமும் சேர்த்து நடத்தி கொடுக்கிறார். ஏன்னா தாரைக்கும் வாலிக்கும் வந்து இன்டைரக்டா பெருமாள் வந்து சத்தியத்தை கொடுத்திருக்கான். நான் வந்து நீ கவலைப்படாத, அங்கதனை நான் காப்பாத்துறேன், ஏன்னா சரணாகத ரட்சகன் இல்லையா. அப்பயே டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னா இந்த ராமபிரான் தான். இன்னைக்கு என்னமோ நம்ம சொல்றோம் டெபுட்டி சிஎம் வந்துருது, டெபுட்டி சிஎம் போட்டா அப்படின்னா, அந்த டெபுட்டி சிஎம் கொண்டு வந்தது யாருன்னா இவன். ஏன்னா சுக்ரீவன் கொஞ்சம் சஞ்சல புத்தி உடையவன், ஆனா அங்கதன் வந்து பராக்கிரமசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அதனால இவனை யுவராஜனா போட்டோம்னா மக்கள்லாம் சேமமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு காரணமும் இந்த இடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லாம நீ வந்து ராஜ்யத்தை இப்பதான் அடைஞ்சுட்டு இருக்க, நீ உடனே என்னுடைய பத்தினியான சீதா தேவியை தேடிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி, உன்னுடைய கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் உன் சைனியங்களை சேர்த்து சீதையை தேட முயற்சி செய் அப்படின்னு சொல்லி 2 மாசம் வந்து டைம் கொடுத்து அவனும் வந்து ராஜ்யத்தை அனுபவிக்கட்டும். இவர் சோகத்துல இருந்தாலும் அந்த சோகத்திலையும் தான் மித்திரன் சந்தோஷமாக இருக்கணும்னு எவன் நினைப்பான்னா, தான் சோகத்தை விட்டுட்டு எவன் வந்து தர்மவானா இருக்கானோ அவனாலதான் நினைக்க முடியும். இப்படி எல்லாமாக இருக்கிறதுனால இவர் எப்படி இருந்தாருன்னா பட்டாபிராமனாக தான் சுக்ரீவனுக்கு காட்சியளித்தாராம், அங்கதனுக்கு காட்சியளித்தாராம். உடனே கேட்கலாம், எப்படா பட்டாபிராமரா காட்சியளித்தார்னா, அந்த அகலகில்லே எறையும் என்று அலர்மேல் மங்கை வரை மாறுபான்னு இருக்கானே அவன், என்னைக்குதான் அவன் ஸ்ரீய பிரிஞ்சிருக்கான், அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ அவன் கூட இருக்கா அப்படிங்கிறத வந்து இவாளுக்கெல்லாம் காட்டினதும் இந்த இடத்துலதான். மகாதேவிச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகே தன்னோ லட்சுமி பிரஜோதயாதுன்னு தன் மார்பிலேயே இருக்கிற சீதா தேவியினுடைய கடாட்சம் இவர்கள் மேலெல்லாம் பட்டாதான் இவாளுக்கு வந்து சந்தோஷம் வந்து நிலைக்கும் அப்படிங்கறதுதான். அதனாலதானே வங்க கடகடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து சேழியார் செண்டிரஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அணிபதுவை பைங்கமல தந்தரிகள் பற்றபிரான் கோசல சங்க தமிழ் மாலை 30 தப்பாவை இங்கு பரிசுரிப்பார் 2 மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் இந்த இடத்துல போடுறா, எல்லாரும் கேக்குறா எனக்கு இந்த பறை பண்றதுனால என்ன என்ன அப்படிங்கிறா. செங்கன் திருமுகத்து செல்வ திருவருளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய்னு அந்த எம்பெருமான் எப்படி காட்சியளிக்கின்றானா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன்னு அந்த திருவோடு கூடிய சீதா ராமனாக இன்னைக்கு கோபாலன் எப்படி காட்சியளிக்கின்றானா, ரிஷியமுக பர்வதத்துல பட்டாபி ராமனாக எல்லாருக்கும் காட்சி அளித்தானாம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த ரிஷியமுக பர்வதத்துல வந்து பட்டாபிராமன். அது மட்டும் இல்ல, தாரையோடைய சம்பாவதத்துல வந்து தாரைக்கு வந்து அவ்வளவு கோபமா, வாலிய போய் மறைந்திருந்து இவன் கொன்னுட்டானே, இவன் தர்மவான் இல்லையா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த தர்மவானான தார தர்மத்தின் தலைவனாக இருக்கின்ற ராமனை பார்த்த உடனே கோபம் எல்லாம் போயிடுத்தான். அப்பா வாலி, நான் அப்பயே சொன்னேனே, இவன் தர்மவான் இல்லையா, சத்தியசந்தன் இல்லையா, இவன் பண்றது எல்லாத்துலயும் சத்தியம் தானே இருக்கும், இவனுக்கு வந்து இந்த ராஜ்யத்துல ஒரு ஆசை கூட கிடையாது. சுக்ரீவன் சரணாகதி அடைஞ்சான், காப்பாத்தினா. வாலி நீனும் சரணாகதி அடைஞ்சிருந்தனா உன்னையும் காப்பாத்திருப்பானே, அதை நீ புரியாம போயிட்டியேடா அப்படின்னு வருத்தப்படுறாளாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி காட்சியளிக்கின்றானா, அந்த வாலியோடைய மனைவிக்கு சோகம் போகணுங்கிறதுக்கு போதும் பட்டாபிராமனாக தான் காட்சியளிக்கின்றான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்றுக்கே சனிக்கிழமை வந்து நமக்கு கிடைக்கல இந்த அருமையான வைபவத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அடியேன் வந்து மன்னார்குடியில போய் கோபாலனை சேவிச்சுட்டு அங்கேருந்து கார்பங்காடுல போய் தேவாதிராஜனாக பேரணிந்து உலகத்தோர் தொழுதேத்தும் பேரொல்லான் எம்பீரனாக இருக்கின்ற தேவாதிராஜனை சேவிச்சுட்டு அப்படியே செரமேல்குடி, அதாவது நம்மங்குறிச்சின்னு இன்னொரு கஷேத்திரம் இருக்கு, அங்க தெய்வநாயக பெருமாள், அதுக்கு நடுவுல இருக்கிற கஷேத்திரம் வந்து செரமேல்குடி அப்படிங்கிற கஷேத்திரத்துல ராமன் எப்படி இருந்தானா,
பட்டாபிராமனாக இருந்தான். இப்பதான் அங்க சம்பரோஷன் ஆயிருக்கு, கும்பாபிஷேகம் ஆயிருக்கு, அங்க அருமையா அந்த கோயிலை வந்து பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட அந்த ராமரை சேவிக்கும் பொழுது அவர் வந்து எனக்கு வந்து அங்க இருக்கிற அர்ச்சகர் முகேனே அப்படின்னு சொல்லும்போது இவர் தாண்டா பட்டாபிராமன், இவருடைய காலை பாரு. அவர் ரொம்ப ஆர்வமா சொல்றார், எனக்கு அவர் ஒரு அண்ணாமரை தான், அவர் ஆர்வமா சொல்ற ஒரு காலை பாரு மடச்சின்னு இருக்கார், இன்னொரு காலை பாரு அப்படியே தொங்கிண்டு திருவடியை காட்டின்னு இருக்கார், சீதா தேவியோடு கூட இருக்கார் அப்படிங்கிறதையும் இளையாழ்வாரோட கூடவும் இருக்கார் அப்படிங்கிறதையும் எனக்கு காமிச்சார். அப்படிங்கிறச்ச அந்த கேத்திரத்தினுடைய வைபவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்பெருமான் வந்து சீதாதேவி போன பிறகு பட்டாபிராமனாக தான் எல்லா இடத்துக்கும் போனானா. வெளியில சோகத்தை காமிச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த இடமெல்லாம் மங்களம் பொங்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் பட்டாபிராமனாக தான் அப்படியே நடந்து வரான். திருப்புல்லானி போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ரொம்ப அசதி ஆயிடுதான் அந்த எம்பெருமானுக்கு. அப்ப அந்த இடத்துல எப்படி அங்க ரிஷிமுக பருவத்துல இருந்தானோ அதே மாதிரி ஒரு மரத்தடியில அங்க வந்து உட்கார்ந்தானா பட்டாபிராமனாக, சீதா சமேத ராமனாக இருந்தா. அப்படிப்பட்ட அந்த பட்டாபிராமன் நேற்று காட்சி அளித்த பிறகுதான் இதை சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அப்படிப்பட்ட பட்டாபிராமன் இன்னைக்கு 8ஆம் திருநாள்ல கோபாலன் ராமனாக, வில்லேந்திய ராமனாக, உலகத்தை எல்லாம் ரட்சிப்பவனாக, இதுவரை 7 நாள் நான் லீலையெல்லாம் முடிச்சுட்டேன், இனிமே நான் ராமனாக இருந்துட்டு பெரிய உற்சவத்தை நான் இனிமே கண்டருள போறேன் நான் வந்து அப்படின்னு பக்தர்களுக்கெல்லாம் நான் வந்து பக்த வத்சலனாக எல்லாருக்கும் நான் பெரிய உற்சவத்துல எப்படி எல்லா ஊர்லயும் இருக்கோ அத்தனை வைபவத்தையும் நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்றானோ அப்படிங்கிறது தான் நமக்கு. ஏன்னா இதோட சிறிய உற்சவம், சிறிய திருவிழா வந்து மன்னார்குடியில வந்து முடிஞ்சிடுறது அப்படிங்கிறது தான் பெரியவா வந்து சொல்றது. அப்புறம் வந்து பெரிய உற்சவம் அப்படின்பா, அது வந்து 10 நாள். இந்த மாசம் மட்டும் இல்ல, அவன் ஆணி மாசமும் இந்த 10 நாள் உற்சவத்தை கொண்டாடுறான். அப்படிப்பட்ட இது ஸ்ரீரங்கத்துல மட்டும் உற்சவம் வந்து ஒவ்வொரு மாசம் இல்ல, ஆணி மாசமும் எங்க கொண்டாடுறான், ஹரித்ரா நதியில கொண்டாடுறான். அப்படிப்பட்ட அருமையான உற்சவத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அனுபவிக்க போறோம். முதல் வாகனம் சிம்ம வாகனம், அப்படிப்பட்ட வாகனத்தை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம அனுபவிப்போம். இன்னைக்கு வந்து 8ஆம் வருஷத்தோட சின்ன திருவிழா வந்து அருமையாக முடிஞ்சது. கோபாலன் குட்டனுடைய லீலைகளும் இதோட முடிஞ்சது. இனிமே பெரிய உற்சவம் எல்லா ஊர்லயும் என்னென்ன இருக்கோ அதேதான் கோபாலன் வந்து நடத்தி காட்டுறான். அப்படிப்பட்ட அந்த மகாத்மியத்தை நம்ம சொல்றதுக்கும் அதை வந்து கேட்கறதுக்கும் அதை பத்தி நினைக்கிறதுக்கும் நம்ம இருந்ததுன்னா பாகவதம் படிக்கிறதுக்கு என்ன பலனோ அத்தனையும் இதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா பெருமாள் வந்து எதுக்குடா கலியுகத்துல இருக்கானா, அச்சாவதார மூர்த்தியாக இருக்கான். ஏன்னா நம்ம போய் பாகவதத்தை புகுந்து நம்ம வந்து பெரிய கோபுர மகரிஷி மாதிரி நம்மளால வந்து அனுபவிக்க முடியாது. நம்மளால எப்படி அனுபவிக்க முடியும்னா அந்த பெருமாளுடைய அழக அப்படியே சுவைக்கலாம். அப்படி இருக்கிற அந்த பெருமாளை வந்து அதுவும் முதல் இந்த சின்ன உற்சவத்துல கோபாலனை தூக்கி நம்ம எல்லாம் மடியில வச்சுக்க மாட்டோமா அப்படின்னு தோணக்கூடிய அருமையான உற்சவத்தை, பெருமாளுடைய லீலைய, கிருஷ்ணனுடைய லீலைய, கோபாலனுடைய லீலைய நம்ம இதுவரை அனுபவிச்சிருக்கோம். கமலா சர்ணாம்போஜ கௌசுபாங்கித வற்றசே கல்யாண குணபூர்ணாய செம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு எல்லாருக்கும், இதை கேட்டவா எல்லாருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுப்போம். சுபம் சுபம் சுபம்.